ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிறந்த 6 மாதமான குழந்தைக்கு பருப்பு சாதம் எப்படி தரதுன்னு. அரிசியும் பருப்பும் வச்சா பருப்பு சாதம், இதில் என்ன இருக்குது அதிசயம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நான் செய்கிற இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். வெளிநாட்டில் இருக்க குழந்தைகளுக்கு கூட நம்ம கொடுத்து அனுப்பலாம். 6 மாதம் கெடாமல் இருக்கும். நம்ம தினமும் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி 4 அழகு எடுத்துக்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணுறது சிவாஜி பிராண்டு புழுங்கல் அரிசி. 4 அழகு அரிசிக்கு 1 அழகு பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பும் உதயம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். அரிசியும் பருப்பும் சேர்த்து நல்லா கல் உப்பு போட்டு 3 முறை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இதை பாருங்கள், 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அரிசி. நல்லா சுத்தமான ஒரு காட்டன் துணியை எடுத்துக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியில் இருக்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நல்லா வெயில் படுற இடத்துல காய வச்சிடலாம். மாடியிலலாம் பார்த்திங்கன்னா புறாக்கள் பறவைகள் தொல்லை இருக்கும். அதனால் நம்ம நடமாடுற இடத்துலையே காய வச்சிடலாம். ஒரு நாள் முழுவதும் துணியில் காய வைக்கணும். அடுத்த நாள் இது போல் ஒரு பெரிய தட்டில் கொட்டி காய வைக்கலாம். 2 நாள் காய வச்ச தொட்டு அரிசி பருப்பு நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கணும். பாதி பாதியாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும் பொழுது கவனமாக வறுக்கணும். பொரி அரிசி போல் வறுக்கக்கூடாது. அரிசியும் பருப்பும் சூடேறினா போதும், ஒரு மாதிரி வாசம் வரும். வறுத்ததை ஒரு பெரிய தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். குவான்டிட்டி அதிகமாக செய்கிறப்போ கொஞ்சம் பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சு நிதானமாக செய்யணும். 2 முறை அரிசியை வறுத்து ஆற வச்சுட்டேன். அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு 10 கிராம் மிளகு 20 கிராம் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வாசம் வரும்பொழுது எடுத்து அரிசியோடு ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் 1/2 ஸ்பூன் கடலெண்ணெயை சேர்த்து ஒரு 10 கிராம் பெருங்காயத்தை சேர்த்து நல்லா பொரித்து எடுத்து நம்ம ஆற வச்சுருக்க அரிசியோடு சேர்த்துக்கலாம். இப்போ ஆற வச்சுருக்க அரிசியோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். அதோட கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இந்த அரிசி பருப்பும் கெடாமல் இருக்கிறதுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் தான் முக்கியமானது. அரிசியும் பருப்பும் நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சதை மாவு ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ரவை தனியாக மாவு தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பரான அரிசி பருப்பு கஞ்சி மாவு ரெடி ஆகிடுச்சு. இது போல் செய்யுங்களேன். 6 மாதம் என்ன, 1 வருஷத்துக்கு கூட இந்த மாதிரி செய்கிற அரிசியும் பருப்பும் கெடவே கெடாது. வேலைக்கு போகிற தாய்மார்கள் இது மாதிரி செய்து பயன்படுத்தலாம். அதே போல் வெளிநாட்டில் வாழுற மக்களுக்கு போதிய சூரிய ஒளி கிடைக்காது, தானியங்களும் நல்ல தரமானது கிடைக்காது. இங்கிருந்து இதே போல் செய்து கொடுத்து அனுப்பலாம். என் பேத்தி எல்லாம் சிங்கப்பூரில் இருக்கா. அவளுக்கெல்லாம் 2லேருந்து 3 கிலோ செய்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். இப்போ கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு சிறிய கரண்டி அளவு நம்ம அரைச்ச மாவை சேர்த்து நல்லா தண்ணியில் கலந்து கரைச்சி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். கஞ்சை நல்லா கலக்கி விட்டு நல்லா வேக வைக்கலாம். 5லிருந்து 7 நிமிஷம் அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து நல்லா திக்காக ஆகுது பாருங்கள். நெஸ்டம் செர்லக்குன்னு வாங்கி கொடுக்காம இது போல் நம்ம வீட்லேயே செய்து அரிசி பருப்பு கஞ்சும் குழந்தைக்கு கொடுக்கலாங்க. நல்லா ஆரோக்கியமான சத்தான உணவுப் பொருள் இதுதான். எந்த கெமிக்கல்ஸும் சேர்க்காத ஒரு அருமையான பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசியும் பருப்பும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இது போல் பாதுகாப்பாக எடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.